போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 2. இப்பொழுது நான் கோமகன் பேச்சுக்காவுடன் பேசிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது தவறில்லையே என அந்த அந்நியர் துணிந்த பலமான குரலில் பேசினார். மௌனமாகவும் கேள்விக்குறியுடனும் தமது கண்ணாடிகளுக்கு மேலாக பியர் நோக்கினார். உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனது அன்புள்ள ஐயாவே என்று அந்த அந்நியர் மேலும் தொடர்ந்தார். உம்முடைய துர்தஷ்டத்தை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அந்த கடைசி வார்த்தையை அழுத்தி சொன்னதாகவும், அதாவது ஆமாம், துர்திஷ்டம், நீ என்ன வேண்டுமானாலும் அதை அழைக்கலாம். ஆனால் உமக்கு மாஸ்கோவில் நேரிட்டது துர்திஷ்டம்தான் என்று சொல்வது போல் இருந்தது. நான் அதற்காக மிகவும் வருந்துகிறேன் எனது அன்புள்ள ஐயாவே என்றார். பியர் முகம் சிவந்தது. படுக்கையிலிருந்து கால்களை வேகமாக கீழே இறக்கி வைத்து அந்த வயோதிகர் முன்பாக குனிந்து ஒரு பயந்த புன்சிரிப்பை காட்டினார். இதை ஒரு வேடிக்கைக்காக நான் குறிப்பிடவில்லை எனது நண்பரே, ஆனால் முக்கியமான காரணங்களுக்காகவே நான் குறிப்பிடுகிறேன். அவர் நிறுத்தினார். இன்னமும் அவருடைய பார்வை பியர் மீதே இருந்தது. தாம் இருந்த சோஃபாவிலிருந்து கொஞ்சம் நகர்ந்தார். பியரை அதிலே வந்து உட்காரும்படி அழைப்பதைப் போல இருந்தது. இந்த வயோதிகரோடு உரையாடலில் இறங்குவதற்கு பியர் தயங்கினார். ஆனால் தம்மை அறியாமலேயே அவருக்கு இணங்கி எழுந்து வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தார். நீர் துக்கமாக இருக்கிறேன். நீர் வாலிபர், நான் வயதானவன். என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வரையில் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் உமக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் என்று அந்த அந்நியர் கூறினார். ஆமாம், நான் உமக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நீர் எங்கிருந்து பயணமாகி வருகிறீர் என்று ஒரு பலவந்தமான புன்சிரிப்போடு கேட்டார். அந்த அந்நியரின் முகம் சுமூகமாக இல்லை. அது கடினமாகவும் உற்சாகமில்லாமலும் தோன்றியது என்றாலும் புதிதாய் அறிமுகமானவரின் அந்த முகமும் அவருடைய வார்த்தைகளும் தடுக்க முடியாத விதத்தில் பியருக்கு கவர்ச்சிகரமாக இருந்தன. ஏதாவது ஒரு காரணத்திற்காக என்னுடன் பேசுவதற்கு உமக்கு விருப்பமில்லாமல் இருந்தால் அதை சொல்லிவிடும் எனது நண்பரே என்று அந்த வயோதிகர் சொன்னார். திடீரென்று எதிர்பாராத விதத்தில் கனிவோடும் தந்தைக்குரிய பாசத்தோடும் அவர் புன்னகை கொண்டார். இல்லை, இல்லவே இல்லை. உம்முடன் பழக்கம் ஏற்பட்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பியர் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த அந்நியரின் கைகளை நோட்டமிட்டு மிகுந்த கவனமாக அவர் கையில் அணிந்திருந்த மோதிரத்தில் காணப்பட்ட அந்த மண்டை ஓட்டு சித்திரத்தை, அந்த பிரீமேசன் சின்னத்தை கவனித்தார். தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். நீர் பிரீமேசன் சங்கத்தை சேர்ந்தவரா? ஆமாம், நான் பிரீமேசன் சகோதரர் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று அந்த அந்நியர் கூறிவிட்டு மேலும் மேலும் ஆழமாக பியரின் கண்களை நோக்கினார். அவர்களின் சார்பாகவும் என்னுடைய தார்பாகவும் நான் உமக்கு சகோதரத்துவ கையை நீட்டுகிறேன். அந்த பிரீமேசனின் செல்வாக்கு அவரிடம் ஏற்படுத்திய நம்பிக்கைக்கும் தாம் பிரீமேசன் கொள்கைகளை கேலி செய்து வந்திருந்த வழக்கத்திற்கும் இடையில் அவர் ஊசலாடி பொன்முறுவல் கொண்டார். எனக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. நீங்கள் சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் உலகத்தை பார்க்கிற விதத்திற்கும் நீங்கள் உலகத்தை பார்க்கிற விதத்திற்கும் நேர் விரோதம் இருக்கிறதென்று நான் நினைக்கிறேன். உமது மனோபாவம் எனக்கு தெரியும். நீர் குறிப்பிடப்படி வாழ்க்கையை பற்றி உமக்குள்ள கருத்துகளும் எனக்கு தெரியும். உம்முடைய மனோ முயற்சிகளினால்
அந்த கருத்துகளுக்கு நீர் வருந்திருப்பதாக நினைக்கிறேன். மக்களில் பெரும்பாலோர் கொண்டிருக்கும் அதே கருத்துக்களை தான் நீரும் கொண்டிருக்கிறேன். அதாவது தற்பெருமை, சோம்பேறித்தனம், அறியாமை ஆகியவற்றால் ஏற்படும் பலன்தான் அந்த கருத்துகள் என்பது. என்னை மன்னிக்க வேண்டும். அதை நான் அறிந்திருக்காவிட்டால் நான் இப்பொழுது உம்மிடம் பேசியிருக்க மாட்டேன். வாழ்க்கை பற்றிய உமது கருத்து ஒரு வருந்தக்கூடிய மாயையாகும். நீர் ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறீர் என்று நான் நினைப்பதைப் போலவா என்று லேசான புன்னகை காட்டி பியர் பேசினார். உண்மையை நான் அறிந்துவிட்டதாக எப்பொழுதும் தைரியமாக என்னால் சொல்ல முடியாது என்று அந்த பிரீமேசன் சொன்னார். அவருடைய வார்த்தைகள் வர வர தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பதாக பியர் உணர்ந்தார். ஒருவரும் தாமாகவே உண்மை நிலையை அடைந்துவிட முடியாது. கோடிக்கணக்கான பரம்பரைகளால் நமது ஆதி தந்தையான ஆதாமிலிருந்து இப்பொழுதுள்ள நிலைமை வரையில் எல்லோருடைய ஒத்துழைப்பின் மீது அந்த உண்மை என்ற கோயிலை ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லாக வைத்து அடுக்கி நாம் கட்டி வருகிறோம். அதை அந்த மகா பெரிய கடவுளுக்கு தகுந்த கோயிலாக கட்டுவதற்கு ஆகும் முயற்சி செய்தும் வருகிறோம் என்று அவர் சொல்லிவிட்டு தமது கண்களை மூடிக்கொண்டார். எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்பதை நான் உமக்கு சொல்லியாக வேண்டும் என்று மிகுந்த முயற்சியோடும் வருத்தத்தோடும் உண்மையை பேச வேண்டியது அவசியம் என்ற உணர்ச்சியோடும் பியர் பேசினார். அந்த பிரீமேசன் பியரை கவனமாக கூர்ந்து நோக்கி புன்னகை கொண்டார். கோடிக்கணக்காக பணம் வைத்திருக்கும் ஒரு பணக்காரர் எனக்கு 5 ரூபில்கள் இருந்தாலும் போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லும் ஒரு ஏழையை பார்த்து எப்படி புன்னகை செய்வாரோ அதே மாதிரி அவருடைய புன்னகை தோன்றியது. ஆமாம், உமக்கு அவரை தெரியாது, உமக்கு அவரை அறிய முடியாது, உமக்கு அவரை தெரியவே தெரியாது. அதனால் நீர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். ஆமாம், நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்வது என்று பியர் கேட்டார். உம்மால் அவரை அறிய முடியவில்லை எனது அன்புள்ள தோழரே. அதனால் நீர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். உம்மால் அறிய முடியவில்லை. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார், இங்கே என்னிடம் இருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளில் அவர் இருக்கிறார். உம்மிடம் அவர் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பேசினரே தேவ துரோகமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளிலும் அவர் இருக்கிறார் என்று அந்த பிரீமேசன் கடுமையான நடுநடுங்கிய குரலில் சொன்னார். அவர் சிறிது தயங்கி பெருமூச்சு விட்டார். தம்மை சாந்தப்படுத்த முயற்சி செய்வது போல தோன்றியது. அவர் இல்லாமல் இருந்தால் நீரும் நானும் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். எதை பற்றி, யாரை பற்றி நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம்? யார் இல்லை என்று நீர் மறுத்தீர் என்று அவர் திடீரென்று ஒரு எக்காலத்தோடு கூடிய கண்டிப்போடும் அதிகார துணியோடும் கேட்டார். அவர் இல்லாமல் இருந்தால் அவரை உற்பத்தி செய்தது யார்? அறிவுக்கு அடங்காத அவர் ஒருவர் இருக்கிறார் என்ற கொள்கை எப்பொழுது ஏற்பட்டது? அறிவுக்கு அடங்காத நித்தியமான சகல பராக்கிரமும் கொண்ட எல்லையற்ற குணங்களை கொண்ட அவர் ஒருவர் இருக்கிறார் என்ற கொள்கையை நீரும் உலகம் முழுவதும் எதற்காக கொள்ள வேண்டும்? அவர் பேச்சை நிறுத்தி வெகு நேரம் மௌனமாக இருந்தார். அந்த மௌனத்தை குலைப்பதற்கு பியர் விரும்பவில்லை. அவரால் முடியவும் முடியாது. அவர் இருக்கிறார், ஆனால் அவரை அறிவது கடினம் என்று பிரீமேசன் ஆரம்பித்து பியரை பார்க்காமல் தமக்கு நேராக பார்வையை செலுத்தி தமது வயோதிக கைகளால் புத்தகத்தின் தாள்களை திருப்பிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஏற்பட்ட பரபரப்பில் அந்த புத்தக இதழ்களை புரட்டாமல் இருக்க முடியவில்லை. யாராவது ஒரு மனிதரை பற்றி நீர் இம்மாதிரி இல்லை என்று கூறுவீரானால் அந்த மனிதனின் கையை பற்றி அழைத்து வந்து உம்மிடம் நான் காட்ட முடியும்.
ஆனால் ஒரு அற்பமான அழிந்து போகக்கூடிய நான் எம்மாதிரியாக அந்த சர்வ வியாபியான எல்லையற்ற கருணை கடலை ஒரு குருடருக்கு காட்ட முடியும்? அவன் குருடனாக இருந்தாலும் சரி, அல்லது அவரை பார்க்க வேண்டாம் அல்லது அறிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்து தனது கண்களை மூடிக்கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய சொந்த பாவங்களையும் இழி செயல்களையும் பார்க்க வேண்டாம் அல்லது அறிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்து அவன் கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் சரி, அவனுக்கு எப்படி நான் அவரை காட்ட முடியும்? மீண்டும் அவர் பேச்சை நிறுத்தினார். நீர் யார்? நீர் அந்த தெய்வ நிந்தனை மொழிகளை பேசியதால் நீர் மிகுந்த புத்திசாலி என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என்று அவர் ஒரு வருத்தம் தோய்ந்த வெறுப்பான புன்னகை காட்டி பேசினார். ஒரு குழந்தையை விட நீர் அதிகமான அறிவில்லாமலும் நியாயத்தை உணரக்கூடிய தன்மை இல்லாமலும் இருக்கிறேன். ஒரு குழந்தை மிகுந்த திறமைப்பாட்டோடு செய்யப்பட்ட ஒரு கடிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அதனால் என்ன உபயோகம் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும், அதனால் அதை ஒருவர் செய்தார் என்பதை தான் நம்ப முடியவில்லை என்றும் கூறுமானால் அது எப்படி அறிவீனமாகவும் நியாய விரோதமாகவும் இருக்குமோ அதைவிட அதிகமாக நீர் இருக்கிறேன். அவரை அறிவது கடினம். எத்தனையோ யுகங்களாக நமது ஆதி தந்தை ஆதாமிலிருந்து இன்று வரையில் அந்த பேரறிவை அடைவதற்காக நாம் பாடுபட்டு வருகிறோம் என்றாலும் இன்னமும் நாம் அதை விட்டு வெகு தூரத்தில் நிற்கிறோமோ? ஆனால் நம்முடைய பலவீனத்தை மட்டும் காண்கிறோம். அவருடைய பெருமையை தமது இறுதியும் விம்மி பியர் அந்த பிரிமேசனின் பளபளப்பான கண்களை உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பேசும்போது இடைமறிக்கவோ கேள்வி கேட்கவோ, ஆனால் தமது முழு மனதோடு அந்த அந்நியர் சொல்லி வந்ததை நம்பினார். அந்த பிரிமேசனின் வார்த்தைகளில் காணப்பட்ட அறிவுமிக்க காரணங்களை அவர் ஒப்புக்கொண்டாரா? அல்லது பேசுகிறவரின் நம்பிக்கையையும் சிரத்தையும் அவர் குரலில் காணப்படுகிற நடுக்கத்தையும் கண்டு ஒரு சிறு குழந்தைகள் நம்புவது போல அவரும் நம்பினாரா? அல்லது இந்த நம்பிக்கையில் ஊறி வளர்ந்த அவருடைய பிரகாசமான கண்களை கண்டு அவர் நம்பினாரா? அல்லது தம்முடைய உபதேசத்தின் நிச்சயத்தையும் சாந்தமான உறுதியையும் தம்மிடமிருந்து பிரகாசிக்க செய்ததை கண்டு பியர் நம்பினாரா? எதுவாயிருந்தாலும் சரி, அவற்றை நம்ப வேண்டும் என்று பியர் தமது முழு மனதோடு ஏங்கினார். அதனால் ஒரு மகிழ்ச்சியான சௌக்கியமும் புத்துணர்ச்சியும் தமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். அவரை காரணத்தால் நாம் அறிய முடியாது, நமது வாழ்க்கையை நடத்தும் விதத்தினால்தான் அறிய முடியும் என்றார் பிரீமேசன். எனக்கு புரியவில்லை என்று பியர் கூறினார். அவருடைய பயமும் சந்தேகமும் மீண்டும் தோன்ற ஆரம்பித்தன. அந்த பிரீமேசன் சொல்கிற வாதங்களில் தெளிவின்மையோ அல்லது ஆதாரமின்மையோ தோன்றி அதனால் தாம் நம்பாமல் இருந்துவிடக் கூடாதே என்று அவர் பயந்தார். நீர் பேசுகிற அந்த பேர் அறிவை மனிதர்களின் உள்ளங்களால் ஏன் அடைய முடியாது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் சொன்னார். அந்த பிரீமேசன் தந்தைக்குரிய இனிய புன்முறுவலோடு இளநகை கொண்டார். சுத்தமான தண்ணீரை குடிக்க விரும்புகிறோம். அதை போன்றதுதான் உயர்ந்த ஞானமும் உண்மையும் ஆகும். ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை பெற்று அப்புறம் அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா என்று தீர்ப்பு கூறுவது சரியாக இருக்குமா? உள்ளத்தை சுத்தம் செய்வதனால்தான் நாம் பெறக்கூடிய அந்த அமிர்தத்தின் சுத்தத்தை காப்பாற்ற முடியும். ஆமாம், அப்படித்தான் என்று மகிழ்ச்சியோடு பியர் சொன்னார். மெய்ஞானம் என்பது காரணங்களின் மீதும் மட்டும் அமைந்தது அல்ல. உலகத்தின் விஞ்ஞானங்களான பௌதிகம், சரித்திரம், ரசாயனம் போன்றவைகள் மீதும் அமைக்கப்பட்டதும் அல்ல. இந்த அறிவுகள் எல்லாம் பலவிதமாய் பிரிக்கப்படக்கூடியவை.
ஆனால் மெய்ஞானம் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. அந்த மெய்ஞானத்திற்கும் ஒரே ஒரு விஞ்ஞானம்தான் உண்டு. முழு படைப்பின் இரகசியத்தையும் அந்த படைப்பில் மனிதனுக்குள்ள நிலைமையையும் கூறுவதுதான் அந்த மெய்ஞானத்தின் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை அறிய வேண்டுமானால் ஒருவர் தமது உள்ளத்தை சுத்தம் செய்து புதுப்பிக்க வேண்டியது அவசியம். ஒருவர் அதை அறிவதற்கு முன்பாக அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டியதும் தம்மையே பூரணமாக்கிக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். இந்த முடிவை நாம் அடைவதற்காகத்தான் கடவுள் நமது இருதயத்தில் வைத்திருக்கிற ஒளியான மனசாட்சி என்பது இருக்கிறது. ஆமாம் என்று பியர் சம்மதித்தார். அப்படியானால் நீர் உம்முடைய உள்ளத்தை அந்த நோக்கத்தோடு பார்த்து உம்மிடம் நீர் திருப்தி அடைந்து இருக்கிறீரா என்று உம்மையே நீர் கேளும். காரணங்களை மட்டும் நம்பியிருந்து நீர் இதுவரை என்ன அடைந்து விட்டீர்? நீங்கள் யார்? நீங்கள் வாலிபர், பணக்காரர், புத்திசாலி, நன்கு படித்தவர். ஆனால் நல்ல குணங்களை கொண்டு நீர் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்? உம்மை பற்றியோ உமது வாழ்க்கையை பற்றியோ நீர் திருப்தி அடைந்திருக்கிறீரா? இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் என்று பியர் பயத்தால் தயங்கி முணுமுணுத்தார். நீங்கள் வெறுக்கிறீர்கள். அப்படியானால் அதை மாற்றும். உம்மை சுத்தமாக்கிக் கொள்ளும். நீர் சுத்தமாகும் போது உமக்கு ஞானமும் கிடைக்கும். உம்முடைய வாழ்க்கையை நீரும் பாரும். நீர் அதை எப்படி நடத்தி வந்திருக்கிறீர்? விபச்சாரத்திலும் வீண் செலவுகளிலும் உமது வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறீர். சமுதாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீர் எடுத்துக்கொண்டீர். ஆனால் அதற்கு பதிலாக நீர் சமுதாயத்திற்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஏராளமான சொத்துக்களை நீர் அடைந்தீர். நீர் அவற்றை எப்படி உபயோகித்தீர்? உமது அண்டை அயலாருக்கு நீர் என்ன செய்தீர்? 10,000கணக்கான அந்த அடிமைகளை பற்றி எப்பொழுதாவது நீர் நினைத்ததுண்டா? அவர்களுக்கு ஸ்துலமாகவோ அல்லது தார்மீகமாகவோ ஏதாவது உதவி செய்ததுண்டா? இல்லை. அந்த அடிமைகளின் உழைப்பினால் ஏற்பட்ட பலனை கொண்டு நீர் ஒழுக்கம் கெட்டு வாழ்க்கையை நடத்தி வந்தீர். நீர் செய்து வந்தது அதுதான். உம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு சேவை செய்வதற்கு ஏதாவது ஒரு உத்தியோகத்தை நீர் மேற்கொண்டீரா? இல்லை. வெறும் சோம்பேறித்தனத்தில் உமது வாழ்க்கையை கழித்தீர். அப்புறம் நீர் திருமணம் செய்து கொண்டீர். ஒரு வாலிப பெண்ணிற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பை நீர் மேற்கொண்டீர். ஆனால் நீர் என்ன செய்தீர்? அவள் உண்மையின் பாதையை அறிவதற்கு நீ உதவி செய்யவில்லை. ஆனால் அவளை துன்பமும் வஞ்சகமும் நிறைந்த பாதாளத்தில் தள்ளினீர். ஒருவன் உம்மை அவமானப்படுத்தினான் என்பதற்காக நீர் அவனை சுட்டீர். இப்பொழுது உமக்கு கடவுளை தெரியாது என்றும் உமது வாழ்க்கையை வெறுக்கிறேன் என்றும் சொல்லுகிறேன். இதில் ஆச்சரியப்படக்கூடியது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீளமாக பேசியதனால் களைப்படைந்தவர் போல அந்த பிரீமேசன் இந்த பேச்சுக்கு பின்னால் மீண்டும் சோஃபாவின் பின்பக்கத்தில் தம் கைகளை போட்டுக்கொண்டு கண்களை மூடினார். அந்த வயதான கடுமையான அசைவற்ற அநேகமாய் உயிர் இல்லாததை போல தோன்றிய முகத்தை பியர் நோக்கினார். தமது உதடுகளை அசைத்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. ஆமாம், ஒரு இழிவான சோம்பேறித்தனமான துன்மார்க்கமான வாழ்க்கை என்று அவர் சொல்ல விரும்பினார். ஆனால் அங்கிருந்த அமைதியை குலைக்க அவருக்கு தைரியம் ஏற்படவில்லை. வயோதிகர்கள் செய்வதைப் போல கரகரப்பான குரலோடு அந்த பிரீமேசன் தமது தொண்டையை சரி செய்து கனைத்து கொண்டு தமது சேவகனை அழைத்தார். குதிரை பற்றி என்ன என்று பியரை பார்க்காமல் அவர் கேட்டார். மாற்று குதிரைகள் இப்போதுதான் வந்தன. நீங்கள் இங்கே இளைப்பாறவில்லையா என்று அந்த சேவகன் கேட்டான். இல்லை, அந்த குதிரைகளை வண்டியில் பூட்டச் சொல். அவர் உண்மையிலேயே என்னை தனியாக விட்டுவிட்டு எனக்கு பூராவாக சொல்லாமல் எனக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுக்காமல் அவர் போகப் போகிறாரா என்று பியர் நினைத்து
பார்வையை கீழே நோக்கியவாறே எழுந்தார். அந்த அறையில் இடையிடையே அந்த பிரீமேசனை நோட்டமிட்டு கொண்டு அவர் உலாவ ஆரம்பித்தார். ஆமாம், அதை பற்றி நான் எப்பொழுதும் நினைத்ததில்லை. நான் ஒரு துன்மார்க்கமான கேவலமான வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறேன். நான் அதை விரும்பவில்லை என்று பியர் நினைத்தார். ஆனால் இந்த மனிதர் உண்மையை அறிவார். அவருக்கு பிரியம் இருந்தால் அதை எனக்கு அவர் காட்டவும் கூடும். இதை பிரீமேசனிடம் சொல்வதற்கு பியர் விரும்பினார். ஆனால் துணிவு கொள்ளவில்லை. அந்த பயணி தமது சாமர்த்தியமான கைகளால் தமது சாமான்களை கட்டிய பின்பு கோட்டை எடுத்து மாட்ட ஆரம்பித்தார். அதை செய்து முடித்ததும் பேஜுகாவை அவர் திரும்பி பார்த்து ஒரு அலட்சியமான மரியாதையோடு பேசினார். நீர் இப்பொழுது எங்கே போகிறீர் என்று கேட்டார். நான் பீட்டர்ஸ்பர்க்குக்கு போகிறேன் என்று ஒரு குழந்தையைப் போல தயங்கி பதில் சொன்னார். நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் சொன்னதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ரொம்ப கெட்டவன் என்று நீர் நினைக்க வேண்டாம். நான் எம்மாதிரி இருக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்றே நான் முழு மனதோடு விரும்புகிறேன். ஆனால் யாரிடமிருந்தும் எனக்கு உதவி கிட்டியதில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னையே ஒவ்வொன்றிற்கும் நான் குறை கூற வேண்டும். எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உபதேசம் செய்யும். ஒருவேளை நான் பியரால் மேலே பேச முடியவில்லை. அவர் விழுங்கிவிட்டு திரும்பிக் கொண்டார். பிரீமேசன் வெகுநேரம் வரையில் மௌனமாக இருந்தார். ஒருவேளை அவர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். உதவி என்பது கடவுள் ஒருவரிடம் இருந்தே வருகிறது. ஆனால் எங்கள் சங்கத்தினால் எவ்வளவு உதவி உமக்கு செய்ய முடியுமோ அதை சங்கம் செய்யும். நீர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போகிறேன். இதை கோமகன் வில்லர்ஸ்கியிடம் கொடுத்துவிடும். அவர் தமது குறிப்பு புத்தகத்தை எடுத்து ஒரு பெரிய காகிதத்தில் ஏதோ எழுதி அதை நாளாக மடித்து கொடுத்தார். உமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீ தலைநகருக்கு போனதும் முதலில் தினம் சிறிது நேரமாவது தனியாக இருந்து உம்மை நீரே சுய பரிசோதனை செய்து கொள்ள முயற்சி செய்யும். உம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நீர் திரும்ப வேண்டாம். இப்பொழுது உம்முடைய பயணம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசை கூறுகிறேன் என்று அவர் சொன்னார். இந்த சமயம் அவருடைய சேவகன் உள்ளே வந்தான். அந்த பயணியின் பெயர் ஜோசப் அலெக்ஸ்விச் பாஸ்டின் என்பதாகும். நாவிகாவின் காலத்திலிருந்து இந்த பாஸ்டிவ் என்பவர் பிரசித்தமான பிரீமேசன்களில் ஒருவராக இருந்து வருகிறார். அவர் சென்று வெகுநேரம் வரையில் பியர் தமது படுக்கைக்கு திரும்பவில்லை, அல்லது குதிரைகளை கொண்டு வரும்படி உத்தரவிடவும் இல்லை. அந்த அறையிலேயே மேலும் கீழும் நடந்து கொண்டு யோசித்தார். தமது துன்மார்க்கமான பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தார். தாம் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப் போகும் ஆனந்தமான, குற்றம் சொல்ல முடியாத புனிதமான வாழ்க்கையை பற்றி ஒரு பரவசமான உள்ளத்தோடு நினைக்கலானார். அந்த வாழ்க்கை சுலபமாகவும் அவருக்கு தோன்றியது. தாம் தர்மத்தில் நடப்பது எவ்வளவு நன்மையானது என்பதை மறந்துவிட்டதால் தான் அந்த துன்மார்க்க வாழ்க்கையில் அவர் இறங்கியதாக அவருக்கு தோன்றியது. அவருக்கு முன்னால் ஏற்பட்டிருந்த சந்தேகங்களில் ஒரு துளி கூட இப்பொழுது அவர் உள்ளத்தில் காணப்படவில்லை. தர்மத்தின் வழியில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு மனித சமுதாயம் கூடி நிற்பது சாத்தியமானது என்பதை அவர் இப்பொழுது பலமாக நம்பினார். அந்த வேலையைத்தான் பிரீமேசன் செய்து வருகிறது என்று அவருக்கு தோன்றியது. பகுதி 2 முடிந்தது.